தேவ திருமகள் சைவம் போன்ற படங்கள்ல குழந்தை நட்சத்திரமா நடிச்ச பேபி சாராவோட இருக்கிற இப்ப இந்த பிக்சர்ஸ் தான் சமூக வலைத்தளங்கள்ல வைரல் ஆயிட்டு இருக்கு. அப்படி என்ன கருத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க, எதுக்காக பேபி சாராவை இப்ப எல்லாருமே ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காங்க, இதெல்லாம் கேட்கும் போதே மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு தோணும். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் சிவரஞ்சனி, சிகப்பு நாடாவில இருந்து. பல படங்கள்ல குழந்தை நட்சத்திரமா நடிச்சிருந்தாலும் பொன்னியின் செல்வன் 2ல பாத்தீங்கன்னா இவங்க ஒரு டீனேஜ் கேரக்டர்ல அசத்திருப்பாங்க. இருந்தாலும் பாத்தீங்கன்னா பல பேர் என்ன சொன்னாங்கன்னா இவங்க குழந்தை நட்சத்திரமா பார்த்து இப்ப பெரிய பொண்ணா பார்க்க முடியல அப்படிங்கிற மாதிரி அப்பவே கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அஜித் தூக்குதுரை அப்படிங்கிற கேரக்டர்ல நடிச்சு அவங்களுக்கு நடிச்ச இந்த பொண்ணையும் பாத்தீங்கன்னா இப்படிதான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா இவங்களால ஹீரோயினா அக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இதேதான் பேபி சாராக்கும் போச்சு. சோ தமிழ் இண்டஸ்ட்ரியில இவங்களுக்கு படங்கள் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. பட் தமிழ் இண்டஸ்ட்ரியில எந்த ஒரு பெரிய படமும் இவங்களுக்கு கைகூடி சேரல. அதனால பாலிவுட் பக்கம் போனவங்க அங்க ரன்வீர் சிங்கோட நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிருக்கு. துரந்தரோட இந்த ஃபர்ஸ்ட் லுக்ல பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற நட்சத்திர பட்டாளமே பெருசா இருக்கிறாங்க. பாலிவுட்ல பெருசா இருக்கிற சஞ்சய் தட், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அர்ஜுன், அதன் பிறகு பாத்தீங்கன்னா மாதவன். இது மாதவனா அப்படி கண்டுபிடிக்கவே உங்களுக்கு 2 செகண்ட் எடுக்கும். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் பார்க்கும்போது இது பயங்கரமான ஒரு ஆக்ஷன் படம், ட்ரூ இன்சிடென்ட்ஸை வச்சு எடுத்திருக்காங்க அப்படிங்கறது அவங்களே மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஆனா அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்ல இந்த மாதிரி காட்சிகளை பார்க்கும்போது என்னடா பேபி சாரோட இவ்வளவு க்ளோஸா இருக்கா, ஐயோ என்னால பார்க்க முடியல, கண்ணை கழுவுகளா அப்படிங்கிற மாதிரிலாம் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுல ஏன் இன்னொரு விஷயம் தட்டுப்படுதுன்னா, பேபி சாராக்கு 20 வயது, ரன்வீர் சிங்குக்கு 40 வயது. கிட்டத்தட்ட 20 வயசு வித்தியாசத்துல ஹீரோ ஹீரோயினா நடிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் போதே நிறைய கமெண்ட் செக்ஷன்ல இதே மாதிரிதான் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா நம்மளோட தமிழ் திரையுலகளே பாத்தீங்கன்னா ரஜினிகாந்தும் மீனாவும் என்னதான் இதே மாதிரி அப்பா பொண்ணு ரேஞ்சில நடிச்சிருந்தாலும் கடைசியில இவங்க 2 பேருமே ஹீரோ ஹீரோனா பேரப் பண்ணி நடிச்சாங்க இல்லையா. இப்ப அதேதான் பாலிவுட்ல நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இருந்தாலும் தமிழ் திரையுலகில இது நிறைய பேரால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. சோ இந்த மாதிரி போட்டோஸை பார்க்கும் போது நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.